அமெரிக்கா ஈரான் மோதலால மத்திய கிழக்கு கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானோட எதிரியும் அமெரிக்காவோட நண்பனுமான இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடியோட பயணம் கவனம் பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல எப்பவுமே பதற்றத்திலேயே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட வடிவமே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லைகளால கிடையாது, கூட்டணியால. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அருங்கோண கூட்டணி அப்படின்னு ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு. 6 கூட்டாளிகள்: இஸ்ரேல், முக்கிய அரபு நாடுகள், ஆப்பிரிக்க மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகள். இந்த வரிசையில இந்தியாவையும் எப்படியாச்சும் தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு நெதன்யாகு. அது ஏன்? இந்தியா ஏன் இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியம்? விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். மத்திய கிழக்குல அதிகாரம் அப்படிங்கிறது எல்லைகள் மட்டும் கிடையாது. மத அடையாளம், அரசியல் செல்வாக்கு, ஆயுத பலம், நிதி வலிமை இதெல்லாம் இணைஞ்சது. இதுல அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துல 2 பெரிய அதிகார வர்க்கங்களுக்கு இடையில போட்டி நடக்குது. ஒன்னு ஷியா, இன்னொன்னு சன்னி. நபி முகமது மறைவுக்கு அப்புறம் இஸ்லாமிய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அடுத்த தலைவர் யார் அப்படின்னு. அதுதான் ஷியா சன்னி இடையேயான பிளவுடைய தொடக்கம். ஒரு தரப்பு என்ன சொன்னாங்க? ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் அந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த ஒப்புதலால தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சன்னி பிரிவு. இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க? தலைவர் அப்படிங்கிறவர் நபியோட குடும்பத்துல இருந்துதான் வரணும், நபியின் உறவினரும் மருமகனுமான அலி தான் அதற்கு சரியான வாரிசு அப்படின்னு நம்பினாங்க. அவங்க தான் பிற்காலத்துல ஷியா பிரிவாகிறாங்க. காலம் போக போக இந்த கருத்து வேறுபாடு வளர்ந்து மத மரபுகள், அடையாளம் மற்றும் அரசியல் பார்வைகள்ல வேறுபாடுகளை உருவாக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா உலக முஸ்லிம்கள்ல சுமார் 85 முதல் 90% பேர் சன்னி பிரிவினர் தான். மீதம் இருக்கக்கூடிய ஷியாக்கள் பெரும்பாலானவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா ஈரான், ஈராக், பஹ்ரைன் மற்றும் லெபனான், ஏமன் போன்ற நாடுகள்ல வாழ்றாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஷியா மற்றும் சன்னி நாடுகளுக்கிடையே கடுமையான மோதல் இருக்கும். உதாரணத்துக்கு ஈரான் ஷியா நாடு, சவுதி சன்னி நாடு. இவங்களுக்கு இடையிலான போட்டி பல நேரங்கள்ல புவியியல் அரசியலை பாதிக்கும். மத்திய கிழக்குல பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஷியா பிரிவு போராளிகளுக்கு ஈரான் முழு ஆதரவு கொடுக்கும். ஷியா பெரும்பான்மை நாடான ஈரான் தன்னோட மத மற்றும் அரசியல் அணுகுமுறைக்கு இணையான அரசுகள் மற்றும் ஆயுத குழுக்களை ஆதரிக்குது. உதாரணத்துக்கு ஈராக், சிரியா, லெபனான்ல உள்ள போராளிகளுக்கு ஈரான் ராணுவ ஆதரவு கொடுக்குது. லெபனான்ல ஹிஸ்புல்லா, ஏமன்ல ஹவுதிகள், சிரியால ஷியா படைகள், இப்படி பலருக்கு ஈரான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சன்னி. இந்த 2 துருவங்களும் செல்வாக்குக்காக போட்டி போடுறாங்க. ஆக மத்திய கிழக்குனா இதுதான் பிரதான பிரச்சனை. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கும் சுத்தமா ஆகாது. எப்ப வேணும்னாலும் ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேலோட உதவியோட தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுற சூழல்ல பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணத்தை அறிவிச்சதும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டாரு. அருங்கோண கூட்டணி அப்படிங்கிற ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு. அதாவது 6 நாடுகள் அல்லது 6 குழுக்கள் நெருக்கமா இணைஞ்சு செயல்படுறது. மத்திய கிழக்குல தனியா நிக்காம பல நாடுகளை ஒன்றிணைச்சு பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் துறைகள்ல இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இந்தியா உலக அரங்குல வலுவான மற்றும் செல்வாக்கு மிக்க நாடு. பிரதமர் மோடி என்னோட நெருங்கின நண்பர் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில இந்தியா முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு நெதன்யாகு விரும்புறாரு. இந்த அருங்கோண கூட்டணியில யார் யார் இடம்பெற வாய்ப்பு? அமெரிக்காவோட ஆதரவு கட்டாயம் இருக்கும். அப்புறம் இந்தியா, அதாவது பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம், கடல் வழிகள், இந்தோ பசிபிக் இணைப்பு, இதுல எல்லாம் இந்தியா மிகப்பெரிய சக்தி. மத்திய கிழக்கையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் பாலம் மாதிரியான ஒரு நாடு இந்தியா. அடுத்து வளைகுடா அரபு நாடுகள், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா. எரிசக்தி, முதலீடு, உளவு உள்ளிட்ட துறைகள்ல இந்த நாடுகள் ரொம்ப முக்கியம். இவங்க கிட்ட மிகப்பெரிய பொருளாதார சக்தி இருக்கு. மத்திய தரைக்கடல், ஐரோப்பா. அடுத்து கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகள் இங்கு முக்கியமா பார்க்கப்படுது. எரிவாயு வளங்கள்,
கடல் பாதுகாப்பு, ஐரோப்பிய ஒன்றிய இணைப்பு, இதுல எல்லாம் இந்த நாடுகள் ஒரு நுழைவாயில் மாதிரி. அடுத்து ஆப்பிரிக்கா, குறிப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா, செங்கடல் கடல் பாதைகள், வர்த்தக இணைப்புகள், புதிய சந்தைகள், இதுல எல்லாம் முக்கியமான பங்கு வகிக்குது இஸ்ரேலுக்கு. அப்புறம் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற நாடுகள். இந்த நாடுகள் இஸ்ரேலோட ஏற்கனவே ஒப்பந்தங்கள் வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி வர்த்தகம் அப்படிங்கிறத தாண்டி 2 முக்கிய அதிகார குழுக்களுக்கு எதிராக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய இலக்கு. அந்த 2 முக்கிய அதிகார குழுக்கள் யாருன்னா அவங்க தான் ஷியா மற்றும் சன்னி. நெதன்யாகு என்ன நினைக்கிறாரு? மத்திய கிழக்குனா ஏன் சன்னி ஷியா மட்டும் இருக்கணும், நாம ஏன் இந்த 2 பிரிவுகள்ல ஒண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அதுக்கு பதிலா இந்தியா போன்ற நாடுகளோட இணைஞ்சு வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு அடிப்படையில புதிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது 3வதா ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க விரும்புறாரு. இந்தியா இஸ்ரேலோட பாதுகாப்பு, ட்ரோன்கள், வேளாண் தொழில்நுட்பம், புலனாய்வு உள்ளிட்ட துறைகள்ல உறவை வலுப்படுத்தியிருக்கு. அதே சமயம் ஈரானோட எரிசக்தி உறவு, சவுதியோட எண்ணெய் வர்த்தகம், அப்புறம் பல இந்திய தொழிலாளர்கள் அங்கதான் இருக்காங்க. ரஷ்யாவோடையும் வர்த்தகம், அப்புறம் பாதுகாப்பு உறவு, அமெரிக்காவோடையும் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரு நேர்த்தியான உறவை பேணுது இந்தியா. இந்தியா எப்பவும் தன கடினமான கூட்டமைப்புகளுக்குள்ள பூட்டி வச்சுக்காது. எல்லாரோடையும் நல்லா பேசி தன்னோட நலனை முன்னிறுத்திக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா எப்பவுமே ஒரு சார்பை எடுக்காது, நடுநிலையா தான் இருக்கும். நெதன்யாகுவுடைய பார்வையில இந்தியா ஒரு முக்கிய தூண், ஒரு ஜனநாயக சக்தி, மிகப்பெரிய ஜனநாயக சக்தி, ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைஞ்ச நாடு, சர்வதேச அளவுல நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. இந்தியாவையும் சேர்த்தா நெதன்யாகு தன்னோட கூட்டணிக்கு மிக பெரும் பலமா இருக்கும் அப்படின்னு கருதுறாரு. இப்படிப்பட்ட சூழல் அமைஞ்சிருக்கு பிரதமர் மோடியுடைய இஸ்ரேல் பயணம். 2017 நடந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதல் பயணத்திற்கு பிறகு இது 2வது பயணம். சமீப மாதங்கள்ல இரு தரப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிச்சிருக்கு. நம்ம அமைச்சர்கள் ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க. இஸ்ரேல் அமைச்சர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. டெல்லியில நடந்த AI உச்சி மாநாட்டில் இஸ்ரேல் கலந்துக்குச்சு. ஆக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான பாதையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்கள் தொடக்கம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் முக்கியத்துவம் பெறுது. இப்ப கூட பிரதமர் மோடியை இஸ்ரேல் மண்ணுக்கு மிக உற்சாகத்தோட வரவேற்ற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறப்போ பிரதமர் மோடி இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா தெரிவிச்சாரு. நம்ம பிரதமர் மோடியும் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறப்போ நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒருமித்த கருத்தை தெரிவிக்கிறோம், இந்த நாடாளுமன்றத்தில் நிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு நெகிழ்ச்சியா தெரிவிச்சாரு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றக்கூடிய முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையையும் பிரதமர் மோடி பெற்றிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியா அந்த அருங்கோண கூட்டணியில சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா கவனமா காய் நகர்த்தது. உறவை வலுப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் பக்கம் மட்டுமே நிக்க விரும்பாது. இன்னொன்னு, இந்த அருங்கோண கூட்டணியில நெதன்யாகு இணைக்க விரும்புற எந்த நாடும் இதை பத்தி அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கல. அவர் குறிப்பிட்ட கிரீஸ், சைப்ரஸ்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தோட உறுப்பினர்கள். அந்த நீதிமன்றம் நெதன்யாகுவுக்கு எதிராக காசா தொடர்பான போர் குற்றச்சாட்டுல கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. அவர் அந்த நாடுகளுக்கு போனா அவங்க கைது செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவரை கைது செய்யறதுக்காக. இப்படியும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த அருங்கோண கூட்டணிக்கான எதிர்வினையும் இப்ப சமீபத்தில் துவங்கியிருக்கு. இந்த யோசனையை பாகிஸ்தான் கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அவங்க நாடாளுமன்றத்துல. பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை மீண்டும் உறுதி செஞ்சிருக்கு. ஆக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு தடைக்கற்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ நெதன்யாகுவோட அருங்கோண கணக்கு எடுபடுமா இல்ல தப்பு கணக்காகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.